சேமியா ஜவ்வரிசி போட்டு பால் பாயாசம் பண்ணியிருக்கிறேங்க. பால் பாயாசம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது எடுக்கணும். ஆற ஆற கொஞ்சம் கெட்டியாயிடும். இப்போ ரொம்ப சூடாக இருக்குதுங்க. ஆற ஆற கெட்டியாயிடும். கொஞ்சம் தண்ணி எடுத்தேன். ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி கொதிக்கும்போது ஜவ்வரிசி ஒரு 50 கிராம் அளவு சேர்த்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா ஜவ்வரிசி வெந்துடுங்க. அப்புறம் சேமியா அதில் சேர்த்துக்கணும். அப்படியே 2ஆக உடச்சி போட்டால் போதும். ரொம்ப சின்ன சின்னதாக உடச்சி போட்டால் சேமியாலாம் கரைஞ்சிடுங்க. கொஞ்சம் 2 இந்த மாதிரி உடச்சி போட்டால் தான் சேமியா இருக்கும். குடிக்கும்போது அப்படியே சேமியா மேலேயே நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதும். சேமியா நல்லா வெந்துடும். அது ஜவ்வரிசி வெந்த பிறகு தான் சேமியாவை போடணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. அப்புறம் ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய்ங்க, ஒரு 10 கிராம் அளவு முந்திரி எடுத்துக்கோங்க. சர்க்கரை ஒரு 1/4 கிலோ அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் இனிப்பு கம்மியாக தான் சேர்க்கணுன்னு சொல்லி ஒரு 1/4 கிலோ சர்க்கரை தான் எடுத்துருக்கிறேன். இப்போ பால் ஒரு 1/4 லிட்டர் பால் ஊற்றிக்கலாங்க. பால் சூடு பண்ணி தான் ஊற்றணுங்க. நல்லா காய்ச்சின பால் தான் அதில் ஊற்றிருக்கிறேன். இது 6 ஏலக்காய் சேர்த்துக்கணுங்க. முந்திரி நீங்கள் நெய்யில் கூட வறுத்து போடுங்க. நான் நெய் வேண்டான்னு சொல்லி முந்திரி பால் பாயசத்தில் அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். பழைய வீடியோவில் முந்திரி நெய்யில் வறுத்தம் போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் அப்படியே போட்டுட்டேன். நல்லா சேமியா வெந்த பிறகு சர்க்கரை அதில் சேர்த்துக்கணும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்திக்குங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன்.
பால் ஊற்றிட்டா நல்லா நுறைய மேலே வந்துகிட்டே இருக்குங்க. நல்லா அப்படியே கிளறிட்டே இருக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக விடணும். பால் நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே எடுத்துடணுங்க. அப்போ ஆற ஆற வந்து ரொம்ப கெட்டியாயிடும் பால் பாயாசம். பால் வந்து கெட்டியான பால் ஊற்றுனதுனால சீக்கிரம் கெட்டியாயிடும். பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே நான் எடுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் விட்டால் போதுங்க, ரொம்ப கெட்டியாயிடும். அந்த ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கெட்டியாயிடும். நல்லா சூடு ஆறின பிறகு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து ஊற்றி கொடுத்தா பிள்ளைங்க குடிப்பாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பால் பாயசம். நான் செஞ்ச மாதிரி இந்த மாதிரி செய்யுங்க, நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஸ்கூல் லீவு நாள்னால செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க வந்து குடிப்பாங்க.